வெல்கம் டு ஆல்ரவுண்டர் சந்தோஷ். நாங்கள் வந்து டே 2ல் அதே இடத்துல வந்து நிற்கும். இவ்வளோ தூரம் சர்வே பண்ணிட்டு இன்றைக்கி டே 2னால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னென்னா வீடு கட்டுறதுக்கு நாங்கள் இன்னும் எதுவுமே பிளானே பண்ணல. அந்த வில்லேஜ் தேடாடையிலே எங்கேயான வில்லேஜ் இருக்குது. சரி வாங்க இன்றைக்காவது தேடி பார்ப்போம். இன்றைக்கி கிடச்சதுன்னா யோய் செத்தனா ஒரேடியாக செத்துருவோண்டா. தள்ளுடா. ஓகே இங்கே தான் டேரா போடணும். கூட்டுக்காரி ஆயிட்டுல அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே ஒரு முக்கியமான விஷயம். எடுத்துட்டேன். இன்னும் சாகுங்க. ஒரு வேளை மாய மந்திரமாக இருக்குமோ? சரி இன்றைக்கி நம்ம வீடு கட்டுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா இந்த பிளாக்ஸ்லாம் இன்றைக்கி வந்து இடிக்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு வீடு கட்ட நிறைய தேவைப்படுது. அதனால் சரி இதெல்லாம் இன்றைக்கி இடிச்சிடலாம். இதெல்லாம் இன்றைக்கி நம்மளுக்கு தேவைப்படும். இடிடா தம்பி. ஏன்டா இப்படி இருக்கு? எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. ஒருவேளை மரத்தை வெட்டினதுக்கப்புறம் ஒரு பிக்காக்ஸ் ரெடி பண்ணிட்டு பிக்காக்ஸ்னால் சொல்கிறேன். உனக்கு எதுவும் தெரிய மாட்டேக்கு. என் டே எல்லாத்தையும் வந்து கேட்க. போடா போடா சீக்கிரம் போடா. போ போ போ. அப்படியே ஒரு 4-5 தூக்கு. ஓகே இன்னைக்குள்ளே கோட்டா பாதி முடிச்சிட்டேன். இருட்டாயிட்டாங்கோ. வெளிச்சமாக தானே இருக்குது. ஒரு வேளை கேமில் அப்படி இருக்கா? இருங்க பிரைட்னஸ் கூட்டி பார்க்கேன். ஓ என் கேமில் தான் ஏன்ட்ட தான் பிரைட்னஸ் இல்லை. அங்கே பாருங்கள் வெளிச்சம் எப்படி இருக்குது. எனக்கு மட்டும் பிரைட்னஸ்ஸே இல்லை கேமில். இதையும் கொஞ்சம் அப்படியே ஒரு 4-5 தூக்கிட்டு இவ்வளோ பாக்ஸ் கலெக்ட் பண்ணுறதே நீ என்ன தான் பண்ண போகிற? தம்பி சொல்கிறத கேளு. என்னது? ஓ இன்னும் ஒன்றுன்னு சொல்லலையோ. ஆப்பிளுக்கு அத்தடி ஒன்றும் அவளை. இப்போ இதில் போயிட்டு நம்மளுக்கு இந்த வெப்பன்ஸ் தேவைப்படுது. வெப்பன்ஸ் கொஞ்சம் தேவைப்படுறதுனால இதை இங்கே வச்சுட்டு இது இங்கே இது ஒன்று எடுத்துக்கலாம். ஓ இன்னும் வேணுமா? தேவைப்படுது. ஆஹா சரி அப்போ இதுக்கு இது தேவை. ஐயோ இதுக்கு இன்னும் என்னெல்லாம் தேவைப்படுது? 3 இது. எடுடா. ஓ 2 தேவைப்படுதா? நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது? நம்மகிட்ட 1 கூட இல்லை. வெல்டன். அதனால் நம்ம இந்த குச்சி எடுத்துக்கலாம். அந்த குச்சி தேவைப்படுது. குச்சி அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரிலையே. அது பேர் என்னமோ வரும். ஆனால் என்னென்னு தெரில. அது என்ன பேரில்? அடிக்கிற கம்பு இல்லைட. ஐயோ இவன்கிட்ட கிட்டே தப்பாக போச்சு. அடிக்கிற கம்புன்ட்டான். அது பேர் என்னது? என்னன்னு சொல்ல மாட்டேங்குங்க. என்ன அந்த கம்பியை இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே கம்பு தானே? இங்கே தான் எங்கேயோ வச்சேன். ஆனால் எங்கே வச்சு இந்த இருக்கு. ஓகே இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே எடுத்துக்கோ. 4 ஓ 4 தேவைப்படுது. என்கிட்ட எவ்வளோ இருக்கான்? இருக்குல்ல எடுத்துக்கோ. ஓகே இது எடுத்துக்கோடா. ஸ்டிக் ஐட்டமா 2 தான் எடுக்க முடியுமா? ஏதாவது ஒன்று பண்ணுடா. ஐயோ இதுதான் நடக்க வந்தேன். ஓ என்கிட்ட 2 தான் இருக்கான். ஆமாம் அந்த மரம் ஒன்று வச்சுருந்தேன்ல அதை இங்கே கொண்டு வந்துட்டு இப்போ இதில் போயிட்டு இந்த மரத்தெல்லாம் பிளாக்காக அடிக்கிறதுக்கு ஓகே இதுதான் தேவைப்படுச்சு. இப்போ 44 இருக்கா? இப்போது என்ன பண்ண சொன்னேன் மறந்துட்டேன். இந்த இது குச்சி எதுலலாம் பார்த்தேன்? மேலையா? கீழே தானே பார்த்தேன். அந்த இருக்குல்ல. எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டான். எடுத்துக்கோடா. என்னாச்சு? ஒருவேளை எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ஓகே. ஐயோ ஓ எடுத்துட்டோமா? ஓகே இப்போ இதை வச்சு என்ன பண்ணணும்?
வெப்பன்ஸ் எடுக்கணும்னு நினச்சேன். இதானே? இது ஒன்று எடுத்துக்கலாம். 2 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்கிட்ட 2 இருக்கா? இப்போது இதை வச்சு இதை உடச்சி இது இல்லை. ஐயோ, நான் சரியான பைத்தியம் ஆகிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அதான் ஒரு மாதிரி லூஸ் மாதிரி வளம்பிட்டு. நீ தான் லூசு, எல்லாருக்கும் சொல்லுங்க. இப்போ என்ன பண்ணுறோம்? ஆமாம், எதுக்கு இதை எடுத்தேன்? வேறு எதுக்கு எடுத்தேன்? ஏன்னா இவன் பைத்தியம் ஆகிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளேயும் நைட்டே ஆக போகுதுன்னு நினைக்கேன் எனக்கு தெரிஞ்சு. இப்போ தான் மதியானம் அதில் இருக்குது, நைட்டு 5 நிமிஷம் முடிஞ்சு. இதுலையே ஏன்டா இப்படி இருக்க மெண்டல் மாதிரி? இதுக்கு தான் இப்போது இந்த இடத்துல ஒரு வீடு உருவாக்க போகிறேன். இப்போதைக்கு இன்னைக்கு டேக்கு வீடு உருவாக்க வேண்டாமா? அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை வச்சு வீடு உருவாக்க போகிறேன், வேறு ஒன்றும் இல்லைல்ல. நிஜமான எதானே கொகை இதுக்குள்ளேயே வீடு கட்டிடுமா? அதான் நானும் யோசிச்சு சொல்கிறேன். செய்யோ, இவன் கொஞ்சம் பைத்தியம் தான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க, இவன் ஒரு பைத்தியம். எல்லோரும் மன்னிச்சவங்க, இவன் தான் பைத்தியம். என்னது நீ தான் பைத்தியம். ஓகே, வெடிச்சாச்சு. நீ பாம் வச்சு இருக்கு பண்ணிடலாமே. பாம் வச்சா அந்த இடம் ஃபுல்லாக இதாகிரும்ல. டீ அதுக்கு நிறைய பொருள் தேவைப்படுது, வேண்டாம். அதை கலெக்ட் பண்ணி ஏன் எடுக்க? ஆத்தாடி வெளியே வந்துட்டு. சரி, பரவாயில்ல விடுங்க, அதை நம்ம கெட்டிக்கலாம். ஓஹோ, அப்படி வரியா நீ? ஓய், கேவிடாது. டேய், இந்த இடத்த போட்டு அடைங்கடா, அம்மாண்ட விட்டுருக்க. இதுக்குள்ளே இருந்தாடா ஜாம்பியே வரும் தெரியுமா? இதுக்குள்ளே இருந்தால் ஜாம்பியே வரும். இந்தா இதுக்குள்ளே இருந்தா. ஐயோ, அதே இடத்துக்குள்ளே நான் வாண்டடாக வந்து மாட்டின மாதிரி இருக்கு. வாண்டடாக வந்து மாட்டினேன், சந்தோஷம் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல போகுது. இந்த இடத்துல போட்டு அடைச்சிட வேண்டியதான் முதல்ல. இப்போது இந்த இடத்துல இது பண்ணிடணும். ஹெல்ப் பண்ணிய வந்து ஐயோ, கேவ் இருக்கு, என்ன பண்ண? இந்த இடத்துல இது பண்ணிடலாம். இது இல்லை அத்தாடி, இருங்க, நான் ஒரு ஐடியா பண்ணிட்டேன். என்ன தெரியுமா? இந்த இடத்துல அப்படி கீழே போயிட்டு இந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். அப்படி கீழே ஐயோ இங்கே இந்த இடத்துல ஒரு பாதையை போட்டு அரைச்சிட வேண்டியது. ஓகே, இந்த 2 பிளாக்ஸையும் எடுத்துகிட்டு நம்ம அடுத்தாட்ட சர்வே இங்கே தான் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன், கேவுக்குள்ளே. ஓகே, வெளியே வந்தாச்சா? போடா தம்பி. இந்த ஆட்டை இந்த வீடுக்குள்ளே தான் நம்ம இதெல்லாம் இருக்க போகுது. நம்ம பொருள்லாம் இதில் தான் வைக்க போகிறோம். அடுத்து அதுலேருந்து ஒரு பெரிய வீடாக்கி அதெல்லாம் முடித்து ரொம்ப நாளாகும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? சுத்தமாக புரியல. கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா புரியும். அவனும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிங்க. நானும் பண்ணுவீங்கன்னு பார்க்க பண்ணவும் மாட்டேங்கிங்க. டே 3ல் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். டே 1ல் என்ன பண்ணலான்னு சொல்லவே இல்லை. கொகையே வந்துச்சு. அல்ல இருடே, கொஞ்சம் அவசரப்படுற நீ. என்ன நீ அவசரப்பட்டுக்கிட்டே இருக்க? நம்ம வீடு கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லோரும். மக்களே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் வீடு குட்டி தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம வீடு, ஓகேவா? ஓகே, குட்டி வீட்டிலேருந்து பெரிய வீடுக்கு போகணும், அதுதான் முக்கியம். ஓகே, ஃபஸ்ட்டு கதை ஜாமி வந்துடும். ஜாமி இல்லைல, அது சாமியில். சாமி சி ஜாமி. சி ஐயோ, அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஜாம்பி. நான் தான் சாம்பி. மறந்துட்டேன். ஐயோ, நானும் பைத்தியம் ஆகிட்டேன், இவனும் பைத்தியம் ஆகிட்டான். நாங்கள் பைத்தியம் ஆகிட்டோம். நாங்கள் தான் பைத்தியம் குரூப்ஸ். இப்போ வந்து கதவை திறந்துட்டு கதவு ஒன்று வச்சுருந்துட்டானே. அதான் கதவுங்களே, உனக்கு தான் தெரியும். இந்தா இருக்கு. ஓகே, இதில் ஒரே ஒரு கதவு எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஒரு டோரை போட்டுருணும். நம்ம வீடு ரெடி ஆகிட்டு. சாம்பி கதவு வந்து வருமா? அதெல்லாம் வராது. இப்போ வந்து ஒரு செஸ்ட் உருவாக்குறோம். செஸ்ட்னா இரு சொல்கிறேன். இதான் செஸ்ட்டுன்னு இரு காமிக்க. இது இல்லை, இதான் செஸ்ட்டு. இது வந்து ஒரு 2 எடுத்துக்கணும். இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம திங்ஸ் எல்லாமே வச்சுக்கணும் இதுக்கப்புறம். ஓகேவா? இந்தமாரி எல்லாத்தையும் இதிலே வச்சுக்கிட்டோன்னா
இந்த இடத்துல தான் இதுக்கப்புறம் நம்ம சர்வேவும் பண்ண போகிறோம். அதனால் நம்மளுக்கு இந்த இடத்துல எல்லாத்தையும் வச்சுக்கணும். நம்ம புது வீடு கட்டுவோம்ல, ஆமாம். அப்போ இதுலேருந்து எடுப்போம். அதை தான் அப்படி சொன்னேன். இப்போ எதுவுமே நம்ம பொருள் இல்லைல்ல, அவ்வளோதானே. இப்போ நியூ சர்வேவை ஆரம்பிக்கிறோம் நாளைக்கு. இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ஏதாவது எடுப்போம். நைட் ஆகிட்டா இன்றைக்கி நியூ சர்வே எடுப்போம். சாப்பாடு ஆமாம்ல, சாப்பாடு மறந்தே போய்ப்போம். தம்பி கொஞ்சம் தாப்பா சாப்பாடு. என்னப்பா நீ தம்பி இங்கே வாப்பா தம்பி. தம்பி போவாத தம்பி, நில்லு. ஓகே, நில்லு. இங்கே நைட் ஆகிட்டு நான் ஓட போகிறேன். ஓகே, நைட் சர்வேயும் இன்றைக்கி முடிக்கிறேன். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். யார் கமெண்ட் பண்ணலண்ணா நானே போட்டுருவேன் வீடியோவை, பார்த்துக்கோங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, இன்னைக்குள்ள கோட்டை தூங்க போகிறேன். ஓகே, தூங்கியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த ஆட்டை என்ன பண்ணலான்ட்டு ஒரு பவரோட வர. ஸ்கெலிட்டன்ஸ்க்கா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுது. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். டே 3ல சந்திக்கலாம். பாய்.